நண்பர்கள் அனைவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு இளைஞன், நாம் ஓய்வு நேரத்தை எப்படி செலவிடலாம் என்று கேட்டான். சிலர் நாம் சினிமாவுக்கு போகலாம் என்றார்கள். சிலர் பீச் பார்க் செல்லலாம் என்று சொன்னார்கள். இப்படியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு யோசனை சொன்னார்கள். அருகில் நின்று இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு நபர், நான் நேர நிர்வாகவியல் நிபுணர், உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லலாமா என்று கேட்டார். இவர் என்ன சொல்லப் போகிறார்? புத்தகம் படி, நல்ல காரியங்களை செய் என்று சொல்லுவார் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் நேர நிர்வாகியல் நிபுணர் மிக நிதானமாக சொன்னார், உன்னுடைய ஓய்வு நேரத்தை மற்றவர்கள் தவறாக பயன்படுத்தாமல் பார்த்துக்கொள். அதுவே உனக்கு பயனுள்ள நேரங்களை தொடங்கி வைக்கும் என்றார். காலம் பொன் போன்றது, அதை வீணாக்காதீர்கள் என்பதை மறைமுகமாக கூறினார். எதிர்காலம் போயே போச்சு, நிகழ்காலம் போய்கிட்டே இருக்கு. எதிர்காலம் வந்தால் பார்த்துக்கலாம். அப்படி மட்டும் நினைக்காதீங்க, அது ரொம்ப தப்பு.